ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என் பிள்ளையை, என் பக்தனை, என் குழந்தையை, என் மகளை, என் மகனை இந்த திருச்செந்தூர் முருகன் எப்போதும் கைவிட மாட்டேன். என் தங்கமே, நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்து கொண்டிருக்கிறேன். என்னை உன் அப்பாவாகத்தானே நினைக்கிறாய்? என்னை உன் அப்பாவாக நினைத்தால் முழுவதுமாக கேள். உனக்கான ஒன்று உன்னை தேடி நிச்சயமாக வரும். நான் சந்தோஷமாக சொல்கிறேன், மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். நானே உனக்கு வேறு ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு தரப்போகிறேன். இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு. வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கர்மவினை மட்டும்தான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. உன் வீட்டிற்குள் நான் வந்துவிட்டேன். என் பிள்ளையின் பக்தியை பார்த்தேன், பரவசம் அடைந்தேன். என் பிள்ளையின் வீட்டிற்கு வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்று நீ ஆளுவதற்கு அனைத்தையும் தயார் செய்து விட்டேன். உன் உள்ளம் ஒருபோதும் யாருக்காகவும் இனி இயங்கவே தேவையில்லை. உன்னை இயக்குபவன் இந்த திருச்செந்தூர் முருகன் மட்டும்தான். உனது ஒவ்வொரு எண்ணத்திலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். கவலை, கஷ்டம் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி என்ன வேண்டினாயோ, எதையெல்லாம் தர வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் தந்து உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறேன். அந்த நாள் இதோ வந்துவிட்டது. நீ நல்லவனாக இருக்கிறாய். ஆனால் பொல்லாத உலகில் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது. மனிதர்களை அடையாளம் கண்டு அதற்கேற்றார் போல் வாழும் வல்லவனாக இருக்க கற்றுக்கோ. திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை நீ. தைரியமாக இருக்கணும். எதையும் இழந்து விடவில்லை நீ. பொக்கிஷமாக நானே தருவேன், தரப்போகிறேன், தந்து கொண்டிருக்கிறேன். என் பாதுகாப்பில் தான் நீ இருக்கிறாய். உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் வந்து சேர்ந்துவிடும். தலை நிமிர்ந்து நீ எதையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக மிக அருகில் நெருங்கி வந்து விட்டது. நிம்மதியோடு இரு, சந்தோஷத்தோடு இரு. உன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கின்றானே என்ற எண்ணம் என் பிள்ளைக்கு துளி கூட இல்லை. அதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் உன்னிடத்திலும் இருக்கும், உன்னை சுற்றி உள்ளவர்களிடத்திலும் இருக்கும். நீ கவனமாக இருக்கணும். உன் மனதை மட்டும் இந்த திருச்செந்தூர் முருகனிடம் செலுத்திவிடும். என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்காக கிடைக்கும். வாழ்க்கையில் யாரும் உதவாத பொழுதும் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் கலங்கக்கூடாது. உன் முருகன் நான் இருக்கிறேன், தெரிஞ்சுக்கோ. நீ வாழும் வாழ்க்கையில் நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கஷ்டங்கள் வரும், விலகும். எது தேவையோ அது உன்னிடம் இருக்கும், எது தேவையில்லையோ அது எந்த நேரத்திலோ அது உன்னை விட்டு விலகிடும். வாழ்க்கையில் வரக்கூடிய மகிழ்ச்சி நிரந்தரமானதுன்னு நினச்சி மூடத்தனமாக அதோட முகத்தில் நீ விழுந்திடக்கூடாது. அதே மாதிரி தான் துக்கத்திலும் நிரந்தரமானது நினச்சி வாழ்க்கையை பயந்தே வாழக்கூடாது. நீ என் பிள்ளை, பயந்து வாழக்கூடாது. நல்ல மனதோடு இருக்கிறாய், உனக்கு நல்லது நடக்கும். நீ உன்னையே நம்ப ஆரம்பிச்சிடு. நீ உன்னையே நம்ப ஆரம்பிச்சின்னா அது எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ஒரு சின்ன துரும்பாகத்தான் தெரியும். நடத்த முடியாததை கூட நடத்தி காட்ட முடியும். உனக்கு திறமை அவ்வளவு இருக்கு. திறமை எனக்கு தெரிகிறது. உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் மறைத்து வைத்திருக்கிறாய். வெளியே கொண்டு வா. எல்லாம் உன் நம்பிக்கையின் வலுவை பொறுத்துதான். உன்னுடைய நம்பிக்கை வலுவாக இருக்கணும் என்றுதான் உன் முருகன் சொல்கிறேன். இந்த முருகன் சொல்வதை கேட்பாயா? எது சந்தோஷம்னு தெரியுமா? 4 பேருக்கு நல்லதை செஞ்சால் உன்னோட வாழ்க்கை நல்லதாக அமையும். அடுத்தவங்களுக்கு நீ செய்கிற உதவிதான் இந்த முருகனுக்கு நீ செய்கிற பூஜை. உன்கிட்ட இல்லாததை என்னிடம் கேட்கிறாய். இருக்கிறதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம்ல. எல்லோரும் இந்த மாதிரியான எண்ணத்துக்கு வந்துட்டால் அது எவ்வளவு நல்லா இருக்கும்.
மற்றவர்களை விட்டு என் பிள்ளையான நீ, திருச்செந்தூர் முருகனின் பிள்ளையான நீ நல்லது செய். உன்னால் முடிந்தது நல்லது செய். அதில் கிடைக்கிற சந்தோஷமே எல்லையற்றது. நான் சொல்வதை கேட்டுக்கோ. இப்போது ஒன்றை சொல்கிறேன், கேட்டுக்கோ. உன் முருகன் உனக்கான நேரத்தில், இந்த உரிய நேரத்தில் சொல்கிறேன், யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு உடனே கிடைத்து விடாது. உண்மைதான். அதுக்கு நீ எல்லோருக்கும் பொறுமையாக இரு என்று சொல்கிறாய். அந்த பொறுமையை உனக்கும் இருக்கணும். அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்து அதை என்னென்னு ஆராய்ந்து பார்க்கிறாயா? எல்லோரிடமும் சொல், கவனமாக இருக்கணும், வார்த்தையை பார்த்து பேசணும் அப்படின்னு. அடுத்தவளுக்கு சொல்வது போல் நாமும் கவனமாக இருந்து கொள்ளணும். அதில் நீ எச்சரிக்கையாக இருக்கணும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னொன்று, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு வாழ்கிறவனுக்கு பயமே கிடையாது. பயம் என்பது இருக்காது. உண்மைதானே? நீ ஆசைப்படும் அத்தனை விஷயங்களையும் வேண்டுதல்களையும் நிராசையாக போகாமல் அதனை நல்ல ஆசையாக நீ விருப்பப்பட்டபடியே நிச்சயம் உனக்கு கிடைக்கச் செய்வேன். கவலையே படாது. நீ உண்மையாக இருக்கிறாய். என் மேல் பக்தி கொள்கிறாய். என் மீது அளவு கடந்த பக்தியை வைத்திருக்கிறாய், நம்பிக்கை வைத்திருக்கிறாய். அப்படி நம்பிக்கை வைத்திருக்கிற என் பிள்ளைக்கு அனைத்தையும் நான் செய்வேன். கவலையே படாது. இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். நீண்ட நேரமாக உன் வீட்டு வாசல் முன்னிற்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல செய்தியை தர வேண்டும் என்று. கவலைப்படாதே. உன் பொறுமை என்னை ஈர்த்து விட்டது. உன்னுடைய நல்ல குணம் என்னை ஈர்த்து விட்டது. ஒவ்வொருவரிடமும் நீ அருமையாக பழகிறாய். உன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறாய். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்கிறாய். அடுத்தது தான் உன்னை நினைக்கிறாய். மற்றவர்களையே நினைக்கும் என் பிள்ளைக்கு உனக்கானதை செய்வதற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். கவலையே படாதே. நிச்சயமாக எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்லப் போகிறாய். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. உனக்கானது உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு புத்தம்புது அத்தியாயம் துவங்கப் போகிறது. நிச்சயமாக நடந்தே தீரும். என் கண்மணியே, இதோ நான் வந்துவிட்டேன். நான் வந்துவிட்டேன். என் பிள்ளைக்காக, என் பிள்ளையினுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். இன்று அருமையான விடியலாக விடிந்துள்ளது என் பிள்ளைக்கு. நீ எதை எதிர்பார்த்திருந்தாயோ அதை நான் தரப்போகிறேன். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எனக்கு முருகன் இருக்க பயமேன் என்று உரத்த குரலில் சொல்லப் போகிறாய். என்னிடம் அளவு கடந்த பாசம் வைத்த என் பிள்ளைக்கு அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன், செய்து காட்டுவேன், செய்து முடிப்பேன். ஓம் முருகா போற்றி போற்றி.